அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் அரபி மாதத்தினுடைய இரண்டாவது மாதமான சஃபர் மாதத்திலே இருக்கின்றோம். சஃபர் என்று சொன்னாலே இந்த மாதத்தில் இன்றைய காலத்திலும் கூட இஸ்லாமியர்கள் துர்ச்சகனம் பார்ப்பதும் கெட்ட நேரம் பார்ப்பதும் சஃபர் மாதத்தில் எந்த விதமான நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது என்று கருதுவதும் நடைமுறையிலும் வழக்கத்திலும் இருக்கின்றது. இது இன்றைய நடைமுறை மட்டுமல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்பாகவே, நபியாக வருவதற்கு முன்பாகவே அரபு நாட்டு மக்கள் இந்த சஃபர் மாதத்தை ஒரு துர்ச்சகனம் மிக்க மாதமாக, கெட்ட சகுனம் மிக்க ஒரு மாதமாக கருதி கொண்டு இருந்தார்கள். இந்த மாதத்தில் அவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். சஃபர் மாதத்தை அவர்கள் முன்பின்னும் ஆக்குவார்கள். முஹர்ரம் மாதத்திலே சஃபரை கொண்டு வந்து விடுவார்கள், சஃபர் மாதத்திலே முஹர்ரமை கொண்டு போய் விடுவார்கள். இப்படியெல்லாம் அரபு நாட்டு மக்களிடத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியோடு அழித்தார்கள். இஸ்லாத்திலே துர்ச்சகனம் என்பது இருக்கின்றதா என்று சொன்னால் துர்ச்சகனம் என்பது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய அழைப்பு பணியை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது கூறுகின்றார். நபிமார்கள், தூதர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். சூரத்து யாசீன் 36வது அத்தியாயத்திலே அல்லாஹ் ஒரு ஊரை பற்றி சொல்லும் பொழுது கூறுகின்றான், வதரிபு லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கர்யா இத் ஜாஅஹுமுல் முர்ஸலூன். ஒரு ஊர்வாசியை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் அவர்களிடத்திலே தூதர்களை அனுப்பினான். முதல் ஒரு தூதரை அனுப்புகின்றான், இரண்டாவது ஒரு தூதரை அவருக்கு துணையாக அனுப்புகின்றான், மூன்றாவது இன்னொரு தூதரையும் அவர்களுக்கு அனுப்புகின்றான். அப்பொழுது அந்த தூதர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? அவர்கள் கூறுகின்றார்கள், காலு இன்னா தஸய்யர்னா பிக்கும் லஇல்லம் தன்தஹு லனர்ஜுமன்னகும் வலயமஸ்ஸன்னகும் மின்னா அஸாபுன் அலீம். தூதர்களே, உங்களால் நாங்கள் துர்ச்சகனம் அடைந்திருக்கின்றோம். நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகு, நீங்கள் இந்த செய்தியை சொன்ன பிறகு எங்களுக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நடப்பதில்லை. எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாம் உங்களிடமிருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் தான் அந்த தீமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று, உங்கள் காரணமாகத்தான் இந்த தீமைகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே உங்களிடமிருந்து நாங்கள் துர்ச்சகனத்தை அடைகின்றோம், கெட்ட சகுனத்தை நாங்கள் அடைகின்றோம். லஇல்லம் தன்தஹு, நீங்கள் இந்த பணியை விட்டு விலகவில்லை என்று சொன்னார், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுகின்றோம் என்ற பெயரிலே இந்த பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இதை விட்டும் நீங்கள் விலகவில்லை என்று சொன்னால் லனர்ஜுமன்னகும், உங்களை நாங்கள் கல்லால் அடித்துக் கொள்ளுவோம், வலயமஸ்ஸன்னகும் மின்னா அஸாபுன் அலீம், எங்களிடமிருந்து உங்களுக்கு நோவினை தரும் வேதனையும் பிடித்துக் கொள்ளும் என்று அந்த மக்கள் 3 தூதர்களையும் எச்சரிக்கை செய்கின்றார்கள். நன்மையை சொல்லும் பொழுது, ஒரு இறைவனை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைக்கும் பொழுது இந்த மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இவர்களிடமிருந்து நமக்கு துர்ச்சகனம் ஏற்படுகின்றது, இவர்கள் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நமக்கு எந்த நன்மையும் ஏற்படுவதில்லை. அதற்கு தூதர்கள் பதில் சொல்லுகின்றார்கள், காலு தாஇருக்கும் மஅக்கும், உங்களுடைய துர்ச்சகனம் உங்களிடத்திலேயே இருக்கட்டும், நாங்கள் இதன் மீது நம்பிக்கை வைப்பதில்லை, எங்களுக்கு இதன் மீது நம்பிக்கை இல்லை. ஐந்துக்கிருத்தும் பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டால், உங்களுக்கு நல்ல விஷயம் எடுத்துச் சொல்லப்பட்டால்
நீங்கள் அதிலே துர்ச்சகனம் பார்ப்பீர்களா? கெட்ட சகுனத்தை நீங்கள் பார்ப்பீர்களா? மாறாக நீங்கள் வரம்பு மீறக்கூடிய சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். ஆக முன் சென்ற காலத்திலும் இது போன்ற துர்ச்சகனம் பார்ப்பது, கெட்ட சகுனம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரங்களை பார்ப்பது அந்த மக்கள் தங்களுடைய வழக்கங்களிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயமான சமூக சமுதாயத்திற்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லும் பொழுது அந்த மக்களும் இதைத்தான் சொன்னார்கள். சாலிஹே, உங்களிடமிருந்து நாங்கள் கெட்ட சகுனத்தை பெறுகின்றோம். இன்னும் உங்களுடன் எவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்தும் நாங்கள் கெட்ட சகுனத்தை பெறுகின்றோம். நீங்களும் உங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் வந்த பிறகுதான் எங்களுக்கு துர்ச்சகனமே ஏற்படுகின்றது என்று அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய சகுனங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. பல் அன்தும் கௌமுன் துப்தனூன், மாறாக நீங்கள் குழம்பி இருக்கக்கூடிய, சோதனைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இப்படி எல்லா காலத்திலும் மக்கள் துர்ச்சகனத்தை பார்த்தவர்களாக, கெட்ட சகுனங்களை பார்க்கக்கூடியவர்களாக, நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல காலம் கெட்ட காலம் என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா அத்வா வலா ஸியரத வலா ஹாம்ம வலா ஸஃபர வஃபிர்ர மினல் மஜ்தூமி கமா தஃபிர்ரு மினல் அஸத். தொற்று நோய் என்பது இல்லை, துர்ச்சகனம் என்பது இல்லை, பறவைகளை கொண்டு, ஆந்தைகளை கொண்டு, கழுகுகளை கொண்டு துர்ச்சகனம் பார்ப்பது என்பது இல்லை, சஃபர் மாதம் பீடை மாதம் என்பது இல்லை, சஃபர் மாதத்தின் மூலமாக துர்ச்சகனம் என்பது இல்லை. அதே நேரத்தில் குஷ்டரோகியை நீ பார்த்தால் சிங்கத்திடமிருந்து விரண்டு ஓடுவதை போன்று அவரிடமிருந்து நீ விரண்டு ஓடிவிடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எதிலெல்லாம் துர்ச்சகனத்தை பார்க்கின்றார்களோ, எதன் மூலமாகவெல்லாம் நமக்கு தீங்கு ஏற்படும் என்று நினைக்கின்றார்களோ அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். லா அத்வா, தொற்று நோய் என்பது இல்லை, தொற்று நோய் என்பது இல்லை. நாம் இதற்கு முன்னால் நம்முடைய நாட்டில் உலகம் முழுவதிலும் பரவலாக கொரோனா நோய் பரவியதையும், சமீபத்திலே ஒரு விதமான காய்ச்சல் மீண்டும் பரவிக் கொண்டிருக்கின்றது, கொரோனா அல்லாமல் வேறு விதமான காய்ச்சல் பரவிக் கொண்டிருக்கின்றது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற சுகாதாரத்துறையினுடைய அறிவிப்புகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். தொற்று நோய் என்பது எந்த விதமான வழிகளும் இல்லாமல் தானாக ஒரு நோய் தொற்றிக் கொள்ளுமா என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தானாக ஒரு நோய் தொற்றிக் கொள்ளாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு சஹாபி வருகின்றார். ஒரு ஒட்டகத்திற்கு, ஒட்டக மந்தையிலே பல ஒட்டகங்களுக்கு சொறி பிடித்திருக்கின்றது, அரிப்பு நோய் வந்திருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி ஒரு ஒட்டகத்திலிருந்து இன்னொரு ஒட்டகத்திற்கு பரவிவிட்டது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், முதல் ஒட்டகத்திற்கு எங்கிருந்து அது பரவியது, முதல் ஒட்டகத்திற்கு அது எங்கிருந்து வந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். ஆகவே எந்த விதமான காரணியும் இல்லாமல், வைரஸ் போன்றவைகள் இல்லாமல் ஒரு நோய் தானாக தொற்றிக் கொள்ளுமா என்று சொன்னால் தொற்றாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று வலா ஸியரத, எந்த விதமான துர்ச்சகனமும் இல்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இல்லை, மாறாக காலம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது, நேரம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது, அல்லாஹ்விடத்தில் தான் நேரமும் காலமும் இருக்கின்றது, அதை அவன் புரட்டிக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகின்றார்கள்,
யசுப்புனி இப்னு ஆதம், அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகின்றான். அல்லாஹ்வை எப்படி நாம் திட்டுவோம்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், அல்லாஹ்வை நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க நாம் எப்படி அல்லாஹ்வை திட்டுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக மீண்டும் சொல்லுகின்றார்கள், மனிதன் காலத்தை திட்டுகின்றான். என் நேரமே சரியில்லை, என்னுடைய நேரம் இப்படி ஆகிவிட்டது, நல்ல நேரம் முடிவதற்குள் இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும். பத்திரிகைகளை பார்க்கலாம், காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்கு முபாரக்கான வேளையில் நல்ல நேரத்தில் என்று பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கும். ஆக இப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்த்து காலத்தை ஒரு மனிதன் திட்டுகின்றான். காலத்தை திட்டுகின்றான், நேரத்தை திட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், فإنما أنا الدهر أقلبها كيف أشاء. நான் தான் காலமாக இருக்கின்றேன், நான் எப்படி நாடுகின்றேனோ அப்படி அந்த காலத்தை புரட்டிக் கொண்டே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக காலத்தை திட்டுவது, நேரத்தை திட்டுவது, மாதத்தை திட்டுவது, நாட்களை திட்டுவது, இந்த நாள் செவ்வாய்க்கிழமை நாள் நல்ல நாள் இல்லையா, ஆகவே இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஒரு புது வீட்டிற்கு குடி போக வேண்டும் என்று சொன்னால் கூட செவ்வாய்க்கிழமை நாள் நல்ல நாள் இல்லை என்பதை நான் சொல்லுவோம். நம்ம பலரும் சொல்லுவார்கள், சஃபர் மாதத்திலே எந்த ஒரு நல்ல விதமான காரியத்தையும் வைக்க மாட்டார்கள், திருமணம் வைக்க மாட்டார்கள், சுப வைபோகங்கள் எதுவுமே நடக்காது. காரணம் என்ன? இது துர்ச்சகனம் மிக்க மாதம். ஆக இப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்பது என்பது இஸ்லாத்திலே சகுனம் என்பது இல்லை. வலா ஆமா. அதே போன்று ஆந்தையை கொண்டு சகுனம் பார்ப்பார்கள், பறவைகளை கொண்டு சகுனம் பார்ப்பார்கள். ஆந்தை கத்தினால் நல்லது நடக்கும் அல்லது கெட்டது நடக்கும் என்றும் கூட, வீடுகளுக்கு மேல் காகம் கத்தினால், காக்காய் கத்திவிட்டால் உடனடியாக விருந்தாளிகள் வருவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆக இப்படி பறவைகளை கொண்டு சகுனம் பார்ப்பது என்பது இல்லை, பறவைகளை கொண்டு சகுனம் பார்க்க கூடாது. வலா சஃபர், சஃபர் மாதம் என்பதும் இல்லை, அதாவது சஃபர் மாதத்தினுடைய சகுனம் என்பதும் இல்லை. சஃபர் மாதத்திலே அரபு நாட்டு மக்கள் எதற்காக சகுனம் பார்த்தார்களோ இல்லையோ, இன்று நம்மிடத்தில் ஏன் தெரியுமா சஃபர் மாதம் துர்பாக்கியமுடைய மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்னால் இந்த சஃபர் மாதத்தில் தான் நோயுற்றார்கள். சஃபர் மாதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக, இந்த மாதத்திலே நோயுற்றதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றவர்கள் என்ற காரணத்தினால் இந்த மாதம் துர்ச்சகனமுடைய மாதம் என்று பல முஸ்லிம்களும் கருதி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நோயுற்றால் இதற்கு அடுத்து வரக்கூடிய ரபீஉல் அவ்வலில் மரணமடைந்தார்கள், இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார்கள். அப்படியானால் அந்த மாதமும் துர்ச்சகனமுடைய மாதமாக ஆகிவிடுமா? இல்லை. ஆக எந்த ஒரு மாதமும் துர்ச்சகனமுடைய மாதம் இல்லை. வலா சஃபர், சஃபர் மாதத்திலே துர்ச்சகனம் பார்ப்பது என்பது, சஃபர் மாதத்திலே சகுனம் பார்ப்பது என்பது இல்லை. வஃபிர்ர மினல் மஜ்தூமி கமா தஃபிர்ரு மினல் அஸத். தொழுநோயாளியை பார்த்தால் நீங்கள் எப்படி சிங்கத்தை பார்த்து விரண்டு ஓடுவீர்களோ அது போன்று விரண்டு ஓடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்? தொழுநோயாளியிடமிருந்து உங்களுக்கு எந்த விதமான நோயும் பரவாது, ஆனால் உங்களுக்கு அப்படி ஏதேனும் ஒரு நோய் வந்து விட்டால், ஒரு தொழுநோயாளியை நீங்கள் தொட்டு விட்டீர்கள், அருகிலே அமர்ந்து விட்டீர்கள், அதற்கடுத்து உங்களுக்கு அது போன்ற நோய் வந்துவிட்டால் அவனிடமிருந்துதான் உங்களுக்கு வந்தது என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிடும். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு போய்விடும். ஆகவே தொழுநோயை கண்டால், தொழுநோயாளியை நீங்கள் கண்டால்
சிங்கத்திடமிருந்து ஓடுவதை போன்று நீங்கள் ஓடிவிடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எதற்காக? அந்த நோயாளியிடமிருந்து பயந்து செல்வதற்காக அல்ல, உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக. இந்த ஹதீஸில் இருந்தும் மேற்சொன்ன வசனங்களில் இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், குல் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே, அல்லாஹ் எங்களுக்கு எதனை விதித்திருக்கின்றானோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்காது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். விதி அல்லாஹ்வின் புறம் இருந்திருக்கின்றது. நமக்கு நன்மை என்றாலும் தீமை என்றாலும் அது அல்லாஹ்வின் புறம் இருந்துதான் நடக்கும். காலத்தின் மூலமாகவோ நேரத்தின் மூலமாகவோ மாதங்களினுடைய அடிப்படையிலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணியாலோ நமக்கு நன்மையோ தீமையோ ஏற்படாது. அல்லாஹ்வின் புறம் இருந்துதான் நன்மையும் தீமையும் ஏற்படுகின்றன. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன். அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வின் மீது நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடமிருந்துதான் அனைத்தும் நமக்கு வருகின்றது என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல விதங்களிலே அவர்கள் தாக்கப்பட்டார்கள். தாயிப் நகரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். பல்வேறு போர்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமுற்றார்கள். ஏன்? உஹது போரிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழக்கூடிய அளவிற்கு காயமுற்றார்கள். இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமுற்றும் இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்களுக்கு ஆளான பிறகும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை குறை சொல்லவில்லை, நேரத்தை குறை சொல்லவில்லை. மாறாக குல்லும் மின் இன்டில்லாஹ், அனைத்தும் அல்லாஹ்வின் புறம் இருந்து வருகின்றது என்று நபியே கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே அல்லாஹ்வின் மீது நமக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். துர்ச்சகனம் என்பது இஸ்லாத்திலே இல்லை. துர்ச்சகனம் பார்ப்பது நமக்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது இல்லை. குறிப்பாக இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லப்படும். அந்த ஒடுக்கத்து புதனிலே தங்களுடைய வீடுகள் சுத்தம் செய்து, வீடுகளுக்கு வெள்ளை அடித்து, வீடுகளை பூசி, வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அனைத்தையும் பெண்கள் கழுவி வைப்பார்கள். அந்த நாளில் நம்முடைய வீட்டை விட்டும் சகனம் வெளியே சென்று விடுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த நாளிலே ஏழை எளியவர்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் என்ற வழக்கமும் இருக்கின்றது. உணவு எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய வீட்டிலிருந்து துர்ச்சகனம் வெளியேற வேண்டும் என்பதற்காக நாம் உணவை சமைத்து கொடுத்தோம் என்று சொன்னால், அதற்காக பிரத்யேகமான வணக்கத்தை செய்தோம் என்று சொன்னால், மார்க்கத்திலே அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அது விதத்தாக ஆகிவிடும். அதில் நமக்கு நன்மை கிடைக்காது, மாறாக பாவம் தான் கிடைக்கும் என்பதையும் நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக துர்ச்சகனம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் நல்ல சகுனங்களை பார்த்திருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கின்றது. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவிற்கு அனுப்புகின்றார்கள். பேச்சுவார்த்தை, இறைமறுப்பாளர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. அங்கே எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை. 2-3 நபர்கள் மக்காவிலிருந்து வந்து பேசுகின்றார்கள். அப்பொழுதும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இறுதியாக சுஹைல் என்பவர் வருகின்றார். இறுதியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இறை மறுப்பாளர்களிடமிருந்து சுஹைல் என்பவர் வருகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சுஹைல் வருகின்றார், இது காரியம் லேசாகிவிடும். சுஹைல் என்று சொன்னால் என்ன? இலகுவானவன் என்று அர்த்தம். ஈஸியானவன், மென்மையானவன் என்ற அர்த்தம். ஆக மென்மையான மனிதர் வருகின்றார்,
இலகுவானவர் வருகின்றார். ஆகவே நம்முடைய இந்த பேச்சுவார்த்தையும் இலகுவாக முடிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெயர்களை கொண்டு நல்ல சகுனங்களை பார்த்திருக்கின்றார்கள். ஒரு நன்மை அல்லாஹ்வின் புறமிருந்து நடக்கும், அவரிடமிருந்து நடக்கும் என்பது அல்ல, அல்லாஹ்வின் புறமிருந்து தான் நடக்கும். ஆனால் அல்லாஹ் இதை கொண்டு நமக்கு அதற்கான அறிகுறியை காண்பிக்கின்றான் என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பெயர் வைத்தால் நல்ல பெயரை வையுங்கள். கெட்ட அர்த்தத்தை தரக்கூடிய அல்லது தீய பெயர்களை நீங்கள் வைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். அவருடைய பெயர் அஜிதம். அஜிதம் என்று சொன்னால் பஞ்சம் என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உடைய பெயரை மாற்றிக்கொள். இல்லை யார் சொல்லலாம், நான் இந்த பெயரில் தான் இருப்பேன். கடைசி காலத்திலே அவர் கடுமையான வறுமையிலே வாழுகின்றார். அந்த நேரத்தில் அவர் கைசேதப்படுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுதே நான் என்னுடைய பெயரை மாற்றி இருக்க கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாரேனும் தீய அர்த்தங்களுடைய அல்லது தீய பண்புடைய பெயர்களோடு வந்தால் அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி விடுவார்கள். பெயர் வைத்தாலும் நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை நீங்கள் வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே பெயர்களினாலும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எது நாடுகின்றானோ அப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதன் மூலமாக உணர்த்துகின்றார்கள். ஆகவே தீய சகுனம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது என்பது மார்க்கத்திலே இல்லை. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். மார்க்கத்திலே அது நமக்கு தடை செய்யப்பட்டது அல்ல. அதே போன்று ஒரே ஒரு நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுக்கு தீய நாள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அது என்ன நாள் தெரியுமா? எந்த ஒரு மனிதன் அன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழவில்லையோ அந்த நாள் அவனுக்கு தீய நாள். அந்த நாள் அவனுக்கு நல்ல நாள் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் பொழுது அல்லாஹ்வின் புறமிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. அல்லாஹ்வின் புறமிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. எப்பொழுது அவன் ஃபஜ்ர் தொழுகவில்லையோ அந்த நாளில் அவனுக்கு அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைப்பதில்லை. ஆக அது அவனுக்கு தீய நாளாக அமைந்து விடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நாள் கூட குறிப்பிட்ட இந்த நாள் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீய நாள் என்று சொல்லவில்லை. மாறாக அவன் தன்னுடைய காலை பொழுதை இறை வணக்கத்தோடு ஆரம்பிக்கவில்லை. தன்னுடைய காலை பொழுதை அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக ஆரம்பிக்கவில்லை. ஆகவே அல்லாஹ்வின் பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்காததன் காரணமாக அது அவனுக்கு தீய நாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதர சகோதரிகளே, ஆகவே இஸ்லாத்திலே சகுனம் பார்ப்பது என்பது இல்லை. குறிப்பாக இந்த சஃபர் மாதத்திலே தீய சகுனம் பார்ப்பது, துர்ச்சகுனம் பார்ப்பது என்பது மார்க்கத்திலே நமக்கு அனுமதிக்கப்பட்டது இல்லை என்பதை மனதிலே புரிந்து கொண்டு எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் புறமிருந்து தான் நடக்கின்றது என்ற உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏதேனும் தீங்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த தீங்குகளில் இருந்து விலகுவதற்கான வழிகளையும் கையாள வேண்டும். அதையும் நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி போடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய ஒட்டகத்தை கட்டி போடுங்கள். அதற்கு அவர் சொல்லுகின்றார், நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முதலில் உன்னுடைய ஒட்டகத்தை கட்டிவை, அதற்கடுத்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை. ஆக ஒரு தீங்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். ஆகவே துர்ச்சகங்களை விட்டும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதை விட்டும் விலகி இருந்து அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் பிடித்தமான அடியார்களாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வழியில் நாம் அனைவரும் செல்ல வேண்டும். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ورؤوف ورحيم.